கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2012 மாடல், ஒரு CR4 இன்ஜின். இந்த வண்டியில் ஒரு கியர் பாக்ஸோட செலக்டர் சீல் தான் லீக் ஆகுது, ஆயில். அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இண்டிகோ 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டியில் ஒரு கியர் பாக்ஸோட செலக்டர் சீலு, இந்த ஆயில் சீல் வந்து பார்த்திங்கன்னா லீக்குனால ஒரு 5 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக் ஆகினே இருக்குது. ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட கியர் பாக்ஸை நான் டவுன் பண்ணுறேன். இதோட பூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலக்டருக்கு வந்து ஒரு சீலை உங்களுக்கு லோடாகவும் இருக்கிறதுக்கு ஒரு பூட்டை வரும், டஸ்ட்டு பூட்டு. இந்த பூட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். கியர் பாக்ஸை டவுன் பண்ணாமே அடிக்கலாம், ஆனால் கியர் பாக்ஸை டவுன் பண்ணி அடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இது திருப்பி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் கியர் பாக்ஸில் இருக்கிற அந்த செலக்டர் சாப்பிட்டு தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இண்டிகாவோட கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன் பண்ணிட்டேன். இந்த செலக்டர்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வண்டிக்குள்ளே வச்சு அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செலக்டரோட சீலை நீங்கள் ப்ராப்பராக அடிக்க முடியாது. கீழே கழட்டிட்டும் நீங்கள் அடிக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு சீலோட அலைன்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு மாறிடும். சீலை வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 கியரோட கவரை நான் லூஸ் பண்ணுறேன். 50 கியரை வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு T40யோட போல்டு இருக்குது. இந்த போல்டை நான் இப்போ லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணிட்டு கியரோட லாக்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் பால்ஸோட போல்ட் நெட்டை நான் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறேன். இதோட செலக்டர் பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே லாக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பால்ஸ் உங்களுக்கு உள்ளே லாக் ஆகிருக்கும், செலக்டர் இங்கேயே லாக் ஆகிருக்கும். ஆனால் இந்த கியர் பாக்ஸில் இன்னொரு கம்ப்ளைண்ட்டாக வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரோட ஸ்ப்ரிங்கு. அந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸை ரிமூவ் பண்ணி தான் அந்த ஸ்ப்ரிங்கை மாற்றணும். அந்த கியர் கம்ப்ளைண்ட்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் என்கேஜ் ஆகும்போது சில நேரங்களில் கம்ப்ளைண்ட் வரும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக என்கேஜ் ஆகும், தேர்ட் கியர் ரிட்டர்ன் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரோட கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியர் பாக்ஸில் வந்து பழைய மாடலெல்லாம் ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரோட ஸ்ப்ரிங்கு தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க. இப்போ இந்த வண்டியில் வந்து கியர் பாக்ஸில் ஸ்ப்ரிங் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ நான் செலக்டர் ஷாஃப்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். செலக்டர் ஷாஃப்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கியரோட செலக்டர் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகோ கியர் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கியர் பாக்ஸை அசம்பிள் பண்ணுறேன். இதில் ட்ரை ஷாஃப்ட் சீல் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணல, ஃபைனலாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட ஷாஃப்ட்டு நான் வேறு வாங்கியிருக்கேன். அதேமாதிரி இந்த செலக்டர் ஷாஃப்ட்டோட சீலு ஃப்ரெண்ட்ஸ், சீலை வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸை டிஸ்மேண்ட்லிங் பண்ணாமல் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சீலை ஃபுல்லாக டேமேஜ் ஆகும். அந்த சீலை எவ்வளோ டேமேஜ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஆயில் சீல் டேமேஜ் ஆகும்போது உள்ளவும் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகும். அதனால் பெண்ட் ஆகும்போது நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் சீலை ஃபிட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இப்போ ஆயில் சீலை நான் வெளியே எடுக்கிறேன். இப்போ செலக்டரோட ஒரு கியரோட செலக்டரை லாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செலக்டர் லாக் வரும். இந்த செலக்டர் லாக் வந்து ஒரு கியரையும் அப்படி லாக் பண்ணோம்.
ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஒரு நியூட்ரல் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கியரும் ஃப்ரீயாக இருக்கணும். டிஃப்ரென்ஷியல் வரைக்கும் வந்து பாருங்கள் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கப்புறம் ஹவுசிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே பேரிங்கோட லாக் போட்டேன். இப்போ நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது. எப்போவுமே இதோட எலக்ட்ரிக் பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்பராக வரும். அதனால் ஃபஸ்ட்டு பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் பாருங்கள், இந்த கேப் தான் ரொம்ப மெயினானது. ஏன்னா இந்த செலக்டர்லாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நியூட்ரல் பொசிஷன் இருக்கணும். நான் பால்ஸ் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டிகோவில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கியரு, ஃபோர்த்து. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கியரோட கம்ப்ளைண்ட் கிடையாது. ஏன்னா கியரில் செலக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இப்போ கியர் பாக்ஸ் உங்களுக்கு அசம்பிள் பண்ணதுனால கியர் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு தான் இப்போ நான் செக் பண்ணுறேன். இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸோட ஆயில் லீக்கு தான். அந்த ஆயில் லீக் இப்போ நான் செக் பண்ணுறேன்.